மகாபாரத போரில் கொல்லப்பட்ட பிறகு உரிய மரியாதைகளோடு கர்ணனை யமன் அழைத்து சென்றார். பூவுலகில் உனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுத்தாய், அதனால் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என கர்ணனிடம் யமன் கூறினான். கர்ணனும் சொர்க்கத்தில் வசிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் கர்ணனுக்கு பசி ஏற்படுகிறது. அங்கிருப்பவர்களிடம் உணவு கிடைக்கும் இடம் பற்றி கேட்கிறார். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு பசிக்காது, அதனால் உணவுக்கு இங்கு வேலை இல்லை என்றனர். ஆனால் கர்ணனால் பசி தாங்க முடியவில்லை. உடன் தேவகுரு பிரகஸ்பதியிடம் கேட்கிறான் கர்ணன். அவர் கர்ணனிடம் உன் ஆள் காட்டி விரலை வாயில் வைத்து சுவையா என்கிறார். அவனும் சுவைத்தான், பசி அடங்கியது. இது பற்றி பிரகஸ்பதியிடம் கேட்டான் கர்ணன். கர்ணா, நீ வள்ளல்தான், யார் எது கேட்டாலும் கொடுத்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை, அதனால் தான் உனக்கு இங்கு பசி ஏற்பட்டது. பூவுலகில் நீ இருந்தபோது ஒரு நாள் ஒரு ஏழை உன்னிடம் சாப்பாடு எங்கு கிடைக்கும் என பசியுடன் கேட்டான். அதற்கு நீ அவனுக்கு உணவு வழங்காமல் உணவு கிடைக்கும் இடத்தை உன் ஆள் காட்டி விரலால் சுட்டிக்காட்டினாய். அந்த புண்ணியத்தின் பலன்தான் இப்போது ஆள் காட்டி விரலை நீ உன் வாயில் வைத்தவுடனே உன் பசி அடங்கியது என்றார் பிரகஸ்பதி. கர்ணன் கண்ணீர் மல்க யமதர்மனிடம் சென்றான். யமதர்மா, நான் பூவுலகுக்கு சென்று அன்னதானம் செய்ய வேண்டும், நான் பூமிக்கு 15 நாள் செல்ல அனுமதி வேண்டும் என வரமாக கேட்டான். யமதர்மனும் அனுமதித்தார். பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்தான் கர்ணன். 15 நாள் முடிந்த பின் மீண்டும் யமலோகத்துக்கு கர்ணன் சென்றான்.